வேல்யூ அப்பதான் உங்களால ஒரு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அந்த நோன் வேல்யூக்காக தான் உங்களுக்கு ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்களா உங்களோட ப்ரோட்டோகால் இதுல ஒரு டேபுலேஷன் இருக்கா. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோட்டோகால், ஸ்டாண்டர்டான டேபுலேஷன். இது நீங்க நார்மலா கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் கிராஃப் போட்டு நமக்கு தெரியாத ஒரு புரோட்டீனோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு பிஎஸ்சி அப்படின்ற ஒரு புரோட்டீன் சாம்பிள் இட்ஸ் நத்திங் பட் bovine serum albumin from cow. அந்த சாம்பிள் வந்து ஒரு 5 mg உங்க கையில நான் கொடுத்துருவேன். அந்த 5 mg நீங்க அந்த 5 mg ஓட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். அது ஸ்டாண்டர்டான ஒரு புரோட்டோகால். அதை வச்சுட்டு நீங்க கிராஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஒரு மில்க் பவுடர் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். அதை வச்சுட்டு உங்ககிட்ட நான் கேட்பேன் எனக்கு இந்த ஸ்டாண்டர்டை வச்சுட்டு எனக்கு இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதில் இருக்க ப்ரோட்டோகால் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். 5 mg ஆஃப் பிஎஸ்சி பவுடர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை 1 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணிட்டு இந்த டேப்லெஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, வால்யூம் ஆஃப் பிஎஸ்சி 9 டியூப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ்லையும் 9 டியூப்ஸ் இருக்கும். அந்த 9 டியூப்ல ஃபர்ஸ்ட் டியூப்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பிஎஸ்சி இதுதான் பிஎஸ்சி பவுடர் 5 mg நான் வே பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு டியூப் நான் கொடுப்பேன். இது வந்து நோன் வேல்யூ. இதோட வேல்யூ நீங்க எப்போ எப்படி போட்டாலும் சேம் தான் வரும். நீங்க 100 டைம்ஸ் போட்டாலும் 1000 டைம்ஸ் வச்சு நீங்க கிராஃப் போட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரும். அப்படி போட்டால் தான் நம்ம கண்டுபிடிக்க கரெக்ட். ஸோ இந்த நோன் வேல்யூ வச்சுக்கிட்டு நான் ஸ்கிம் மில்க் பவுடர் உங்ககிட்ட கொடுப்பேன். அந்த அன்னோன் வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எதுவா வேணா இருக்கலாம், எந்த ப்ரோட்டீன் சாம்பிள் வேணா இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிராஃப் இருந்தால் போதும். நம்ம தெரியாத சாம்பிள் எந்த சாம்பிளோட ப்ரோட்டீன் வேல்யூ இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவுடரை 1 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டர்ல நீங்க டிசால்வ் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணிட்டு நான் டேப்லெட்ஸ்ல கொடுத்த மாதிரி இந்த 9 டியூப்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஸ்டாக் சொல்யூஷன். எப்பவுமே இனிஷியலா இருக்கிற சொல்யூஷன் தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து நான் ஃபர்தரா டைல்யூஷன் போட போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுல இருந்து 300 மைக்ரோலிட்டர் எடுத்துட்டு 1.2 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டரை டியூப் நம்பர் 1ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட நீட் நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டியூப் இருக்குல்ல நீங்க ஆட் பண்ணீங்கல்ல 300 + 1.2 அதுல இருந்து 375 மைக்ரோலிட்டர் செகண்ட் டியூப்ல ஆட் பண்ணிட்டு வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும் போட்டு 1.5 மைக்ரோலிட்டர். சரிங்களா? 375 மைக்ரோலிட்டர் ஃப்ரம் டியூப் 1 அண்ட் 1.5 மைக்ரோலிட்டர் ஃப்ரம் டியூப் 2 வாட்டர் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா டியூப் 2ல. அதுக்கப்புறம் ஃபர்தரா சீரியல் டைல்யூஷன் போட்டுட்டே இருக்கணும். ஃப்ரம் டியூப் 1ல இருந்து தான் எல்லா டியூபுக்குமே நம்ம ப்ரோட்டீன் சாம்பிள் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எந்த டியூப்ல இருக்கோ அதுல இருந்து நம்ம சீரியல் டைல்யூஷன் போட்டுட்டே வரணும். ஸோ என்ன ஆகும், இனிஷியலா இருந்து ஃபைனலா என்னோட கான்சன்ட்ரேஷன் குறைச்சிட்டே வருமா. இதுல நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட சொல்யூஷன் ஏற்கலாம் சொன்ன மாதிரி என்கிட்ட ரியேஜென்ட் 1 அண்ட் ரியேஜென்ட் 2 இருக்கும். அது என்னென்ன ஆட் பண்ணுறது அந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு நான் வந்து 30 minutes 37 டிகிரி செல்சியஸ்ல இன்குபேட் பண்ணிடுவேன். அந்த 9 டியூப்ஸை எடுத்துட்டு போய் நான் யூவி ஸ்பெக்ல 570 பிசிஏக்கு வந்து 570 அப்சார்பன்ஸ் எதை வச்சு நம்ம இதுதான் நானோமீட்டர் அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம சொல்றோம். இப்போ பிசிஏக்கு அவங்க 570 சொன்னாங்க, லவ்ஸ் வந்து 650 சொன்னாங்க. எதனால? கலர் நம்மளுக்கு வந்துட்டு அப்சார்பன்ஸ் ஒரு கலர் வந்து ஒரு நானோமீட்டர்ல தான் அப்சார்ப் ஆகுது. இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த கலரை பேஸ் பண்ணி தான் நம்ம நானோமீட்டர் வந்து செட் பண்ணிருக்கோம். இப்போ பிசிஏக்கு வந்து 570 லவ்ஸ் வந்து 650. அந்த அப்சார்பன்ஸ்ல நீங்க அந்த 9 டியூபையும் போய் ரீடிங் எடுத்தீங்க அப்படின்னா டியூப் 1ல இருந்து டியூப் 9 வரைக்கும் உங்களுக்கு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம வந்து சீரியல் டைல்யூஷன் போட்டுட்டே இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த வேல்யூவை எடுத்து நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா 50 நானோமீட்டர்ல தான் அப்சர்வ் பண்ண முடியும். பர்பிள் கலர் வந்து நீங்க 570 நானோமீட்டர்ல தான் பீப்புள் கேன் அப்சர்வ். ஸோ இந்த யூவி ஸ்பெக் வந்து ஒர்க் ஆகலை. ஐ திங்க் ஸோ ஒர்க் ஆகலை. நீங்கள் நாங்கள் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. இதுக்கான டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற கிராஃப்லாம் எங்கிட்ட இருக்குது. நாங்கள் உங்களுக்கு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேல்யூலாம் எடுத்தீங்க அப்படின்னா டியூப் 1ல இருந்து 9 வரைக்கும் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டு தான் வரணும். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டு சீரியல் டைல்யூஷன் போட்டு குறைச்சிட்டே வந்ததுனால வேல்யூ கம்மியாகிட்டே வரும். அண்ட் கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே டார்க் ப்ளூல இருந்து லைட் ப்ளூ அண்ட் லாஸ்ட் டியூப்ல ப்ளூ கலரே இருக்காது. நான் என்ன சொல்யூஷன் ஆட் பண்ணணும் அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். அண்ட் இதுலேயும் அப்படி தான். இதில் வந்து பர்பிள் கலரே வராது. ஃபர்ஸ்ட் டியூப்ல பர்பிள் இருக்கும், லாஸ்ட் டியூப்ல உங்களுக்கு பர்பிள் கலர் சுத்தமாக இருக்காது. ஸோ இந்த வேல்யூவை வச்சுட்டு நீங்கள் எக்ஸலில் போயிட்டு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா லீனியராக கிடைக்கும். நான் கிராஃப் பிளாட் பண்ணும்போது ஒரு பிளாங்க் ஒன்று வச்சுருப்பேன். வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரதுனால எனக்கு லீனியராக ஒரு கிராஃப் கிடைக்கும். இந்த கிராஃப் நான்
ஸ்லோப். கிராஃப் எதுக்காக போடுவாங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்லோப் வந்து நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு y is equal to mx plus c. இதில் mன்றது என்ன? cன்றது yன்றது ஸ்லோப்பு, cன்றது இன்டர்செப்ட். நீங்கள் இந்த வேல்யூவை வச்சு நீங்கள் கிராஃப் போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு எக்ஸலில் என்ன வேல்யூஸ் கிடச்சிடும் அப்படின்னா உங்களோட ஸ்லோப் வேல்யூ கிடைக்கும், உங்களோட இன்டர்செப்டோட வேல்யூ கிடச்சிடும். அண்ட் ஆர் ஸ்கொயர்ன்ற வேல்யூவை அதுவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அந்த வேல்யூ மஸ்ட் பி 0.97, 98 or 99. இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூவாக தான் இருக்கணும். இதுக்கு கம்மியாக போனாலும் அதிகமாக போனாலும் உங்கள் ஹேண்ட்ஸில் ஏதோ பிரச்சனை, ஆர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு ரிப்பீட் இட். இந்த 3 வேல்யூ மட்டும்தான் அக்செப்டபிள் ரேஞ்ச். இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேண்ட்ஸ் ரொம்ப குட்டாக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம கிராஃப் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? y is equal to mx plus cன்ற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம கிராஃப் முடிஞ்சிச்சு. 0. வேல்யூ என்ன அப்படின்னா கிராஃப் போட்டாச்சு, நம்மளுக்கு y is equal to mx plus cன்ற ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் mோட வேல்யூ உங்களுக்கு கிராஃப்லேயே இருக்கும், சியோட வேல்யூ கிராஃப்லேயே இருக்கும். ஸோ இப்போ கிராஃப் இது ஸ்டாண்டர்ட் எல்லாம் முடிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த ப்ரோட்டீன் சாம்பிளில் எனக்கு வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சேம் ப்ரொசீஜர், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நான் 10 mg ஆஃப் ப்ரோட்டீன் சாம்பிள், அதாவது மில்க் சாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், மில்க் ப்ரோட்டீன் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூமில் கூட நீங்கள் டிசால்வ் பண்ணிக்கலாம், டிஸ்டில் வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 mgயை 1 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன். 10 mg in 1 ml is nothing but 1%. 1%. பர்சன்டேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 mg in 1 ml is 1%. இதில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிசிஆர் லவ்ரிஸ் பண்ணும்போது இப்போ பவுடர் எடுத்துக்கணும். லவ்ரிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 9 டியூப்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்டாண்டர்ட் போடுறது. அந்த 9 டியூப்ஸ்லேருந்து ஒரு டியூப்ல இருந்துமே 100 மைக்ரோலிட்டர் ப்ளஸ் ரீஏஜென்ட் A ப்ளஸ் ரீஏஜென்ட் 2 ஆட் பண்ணுவீங்க. இதுதான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் போடுவீங்க. இதுதான் கொண்டு போயிட்டு நீங்கள் 37 டிகிரியில் 30 மினிட்ஸ் இன்குபேட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டுக்கு என்கிட்ட வந்து சாம்பிள் இருக்குது, நான் போடுறேன். இப்போ எனக்கு என்னோட ப்ரோட்டீன் சாம்பிள் இந்த பவுடரில் மில்க் பவுடரில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த 100 மைக்ரோலிட்டர் ஆஃப் இந்த ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக நான் என்ன ஆட் பண்ணுவேன், இந்த 1 ml டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன், நான் என்னோட ஸ்கிம் மில்க் பவுடரை நான் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை 100 மைக்ரோலிட்டர் ஆட் பண்ணுவேன். ஸோ அதில் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா, நான் ஆட் பண்ண சாம்பிளில் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா மட்டும் என்னோட சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ணும், என்னோட ப்ரோட்டீனோட போயிட்டு பைண்ட் ஆகிட்டு உங்களோட Cu2+ ions will reduce into Cu+ ions. இந்த Cu+ ions இருந்தால் மட்டும்தான் ஃபாலின் ஃபினாலோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ப்ளூ கலர் சொல்யூஷன் கிடைக்கும். ஒருவேளை ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னா Cu2+ஆகவே இருக்கும், அது போயிட்டு ஃபினாலோட பைண்ட் ஆகாது, எனக்கு ப்ளூ கலர் வராது. ஸோ மோர் த ப்ளூ கலர் மோர் த ப்ரோட்டீன். எவ்வளோ ப்ளூ கலர் வருதோ அவ்வளோ ப்ரோட்டீன் அதில் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ என்னோட சாம்பிளை கொண்டு போயிட்டு நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன். அந்த 1 ml 100 மைக்ரோலிட்டர் எடுத்து ரீஏஜென்ட் A ஆட் பண்ணி ரீஏஜென்ட் B ஆட் பண்ணி ½ an hour இன்டிமேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இதை எப்படி நம்ம ரீடிங் எடுத்தோமோ அதே மாதிரி யூவியில் போயிட்டு 650 நானோமீட்டரில் ரீடிங் எடுப்போம். ரீடிங் எடுக்கும்போது எனக்கு ஒரு வேல்யூ வருது. இப்போ 650 நானோமீட்டரில் ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 0.456 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வருது 650 நானோமீட்டரில். இப்போ நான் வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் ரீடிங் எடுத்துட்டேன், அப்போ இதுதான் என்னோட ப்ரோட்டீனோட வேல்யூவாக கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் அன் அப்சார்பன்ஸ். நீங்கள் எடுத்த அப்சார்பன்ஸ் வெறும் யூவியில் எடுத்துருக்கீங்க. இதை வச்சுட்டு எனக்கு நீங்கள் எப்படி இந்த கிராஃபில் போட்டு இந்த y is equal to mx plus cன்ற இந்த கிராஃபில் போட்டு நீங்கள் எனக்கு வேல்யூ கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க, எனக்கு அப்சார்பன்ஸ் வேல்யூ வந்து கிடச்சதா, இது நத்திங் பட் என்னோட y வேல்யூ. இப்போது என்கிட்ட y வேல்யூ இருக்குது, m வேல்யூ கிராஃப்லேயே இருக்கும், x வேல்யூ எனக்கு தெரியாது, c வந்து நம்மளுக்கு கிராஃப்லேயே கிடச்சிடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, x தான் என்னோட தி அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இன் மில்லிகிராம் பெர் ml. என்னோட 10 mgல எவ்வளோ மில்லிகிராம் பெர் ml, ஒரு ml எவ்வளோ மில்லிகிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத அந்த கிராஃப் வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன். இந்த அப்சார்பன்ஸ் வேல்யூ வந்து என்னோட y வேல்யூ. ஸோ அந்த y வேல்யூ எடுத்து இங்கே போட்டோன்னா எனக்கு என்ன வரும், 0.456 வரும். m வேல்யூ வந்து ஒரு 1.25 வச்சுக்கோங்க, x வேல்யூ எனக்கு தெரியாது, ப்ளஸ் c வந்து 0.125 வச்சுக்கோங்க ரேண்டமாக. அப்போ எனக்கு x வேல்யூ என்ன வரும், 0.456 மைனஸ் 0.125 divided by 1.25. இது கால்குலேட்டரில் போட்டு என்ன சொல்லுங்க. சத்தமா 0.264
mg per ml இவ்ளோ மில்லிகிராம் ஆஃப் புரோட்டீன் இவ்ளோ 0.264 mg மில்லிகிராம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் நீங்க எந்த சாம்பிள் இது வந்து வெறும் மில்க் சாம்பிளா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த சாம்பிள் வேணா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு ஹேர் சாம்பிளா இருக்கலாம், பிளட்டா இருக்கலாம், யூரின் சாம்பிளா இருக்கலாம், ஃபீக்கல் சாம்பிளா இருக்கலாம், டிஷ்யூஸா இருக்கலாம், பிளான்ட்ஸ் லீவ்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ தெரிஞ்சா போதும். நீங்க எந்த மெத்தட் எடுத்துக்க போறீங்க, லவ்லிஸ் எடுத்துக்க போறீங்களா, பிசி எடுத்துக்க போறீங்களா, பிராட்ஃபோர்ட் எடுத்துக்க போறீங்களா, எந்த மெத்தட் எடுத்துக்க போறீங்களோ அதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் மாறும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் மாறும். அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோட்டோகால் ஒன்று தான், எல்லாமே பிரின்சிபல் ஒன்று தான். கலர் சேஞ்ச் மட்டும் இருக்கும். உங்களுக்கு நானோமீட்டர் மட்டுமே மாறுமே தவிர்த்து வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு கிராஃப் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு இதில் y is equal to mx plus cன்ற வேல்யூ மட்டும் இருந்தால் போதும். உங்ககிட்ட யார் எந்த ப்ரோட்டீன் சாம்பிளை கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுத்துடலாம். நான் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதுதான். ஸ்டாண்டர்ட் கிராஃப் போட்டு இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் எந்த ஆர்டிக்குள்ளே போனாலும் ப்ரோட்டீன் எஸ்டிமேஷன் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். புரியுதா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஏன் பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ப்ரோட்டீன் கொடுத்தா நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக ஓகே, ஒரு 10 நிமிஷம் தேவையில்லை. அந்த டியூப் 1ல இருந்து ஃபர்தராக சீரியல் டெலிவேஷன் போகணும். அதில் தெளிவாக இருக்கும். எதனா டவுட் இருந்தால் உடனே Respected Principal, Dean Academics, Dr. Gopinath sir, and our HOD with faculty members and distinguished guests. Dear, I once again welcome you all to the validatory function of our 2-day national workshop on next-gen cutting-edge technologies in genetic engineering. I seek the blessings of College Professor Vail Shri Dr. Rangarajan, Founder, President and Chairman, and Dr. Shankutala Rangarajan, Founding President and Vice Chairman. And now let us proceed with the validatory functions. It feels like as though they just started this journey into this fascinating team of next-gen techniques in molecular biology and bioinformatics. Yet, here we are already at the finish line, but our minds buzzing with and notebooks overflowing with the ideas. Over the past 2 days, we have not just attended a workshop, but we have experienced a whirlwind tour of innovations, insights and inspirations. From decoding the language of life through advanced molecular biology techniques to navigating the massive oceans of data with bioinformatics tools, we have equipped ourselves with the skills that can transform the way that we approach towards the research. We have explored the cutting-edge topics, dissected the protocols, handled the sophisticated tools, and above all, we have learned how the wet lab and dry lab computations can converge to unlock the solution for some of the biggest challenges in science and technology. What made this workshop truly remarkable was not just the technical knowledge, but the spirit of collaboration and the curiosity that has filled in every session. We have asked every sort of questions, we have debated, we have challenged the assumptions, and in the process, we grew as scientists. I extend my heartfelt gratitude to our distinguished resource person, Mr. Vignesh sir, Mr. Dini Babu sir, Ms. Aishwarya Lakshmi ma'am, and Ms. Rohini Muralidharan ma'am, who not only shared expertise but also inspired us with their passion for pushing the boundaries of knowledge. A special thanks to the organizing committee for the meticulous planning, to the lab and the technical teams for ensuring flawless hands-on experiences, and to our wonderful participants for bringing the energy, the questions and the drive that made each moment worthwhile. May I now request Mr. Arish from Anand Institute of Biotechnologies to share a few words on the feedback of this workshop. I am Arish from Anand Institute of Biotechnology. The workshop provided a clear and concise expression of next generation edge cutting technologies in genetic engineering. I learned a lot of learning experience in protein estimation and isolation of DNA. The workshop provided materials
comprehensive and well organized. I have ability to do the laboratory techniques confidently after this workshop. It is a great investment of my time. I enjoyed this workship and opportunity to connect with other participants. Thank you. Everyone, I am R. Nesika, final year Pharmaceutical Technology, Poway Engineering College. இந்த ஒர்க்ஷாப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லாரிஸ் மெத்தட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொன்னாங்க காலேஜில். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ டீப்பாக வந்து எங்களுக்கு சொன்னதில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு, ரொம்ப கிளியராக சொன்னதுக்கு. அப்புறம் வந்து டிஎன்ஏ எப்படி வந்து ப்ரோட்டீன் செப்பரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணுறது, எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருந்தது. வந்து இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா சொன்னாங்க, கிளியராக சொன்னாங்க. யாருக்காச்சும் டவுட்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கூப்பிட்டும் சொன்னாங்க, டவுட் கிளியராக பண்ணாங்க. தேங்க்யூ. I now request our HOD Dr. Ayyappan sir and the dignitaries on the dais to kindly present the certificates to our participants. Mr. Ezekiel Muthu. Ms. Sushita from Army Engineering College. Ms. Deva Lakshmi from Kalika Engineering. Ms. Putra from Kalika Engineering College. Soundarya yes. Ms. Anjana. Mr. Pratish from Kalika Engineering College. I request Mr. of Higher Technology from Anand, from Anand Institute of Higher Technology, Revati Art from The dignitaries on the dais, esteemed resource persons from Kavin Care Private Limited, head of the department, faculty members of Biotech Department, participants and my dear friends. It's my great honor to deliver this vote of thanks on behalf of the organizing committee. Over the past 2 days, we have had a unique opportunity to interact with each other, learn and relearn many core concepts. This workshop has given us a different perspective, a new insight, and gave us hands-on trainings. Each session has not only deepened our technical understanding, but also has enhanced our responsibility towards learning. On behalf of the organizing committee, I would like to express my heartfelt gratitude to our eminent resource persons who shared their experiences, expertise with clarity, passion and patience. Thank you very much, sir. Your insight has shown us how genetic engineering is moving from the field of possibility to a realm of reality. Our sincere thanks goes to the organizing committee for meticulously planning every aspect of this workshop, from engaging lectures and interactive demonstrations to the seamless logistics and hospitality. A special appreciation is given to the sponsors and the supporting institutions. I believe
We are leaving with much more than notes and presentations. We are leaving with new perspective, professional connections, and a renewed sense of purpose. As we close this workshop, let us remember that genetic engineering is not just about rewriting DNA. It is about rewriting possibilities for humanity. This responsibility now rests with each and every one of us. Once again, my deepest thanks to all the student volunteers who were behind this great, wonderful, successful workshop. The associate department staff and the final year students as the lead and the third years and second years as supporting, we have now come to the successful completion of this workshop. I thank you. Thank you, ma'am. So as we leave this all today, let's